அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் வச்சு என்னோடய ஸ்டைலில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம். சரியா? கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தானே செய்யணும் இது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வெடிச்சப்புறம் நம்ம கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு அதையும் தாளிக்கிறோம். தாளிச்சுட்டு ஒரு 10 வெள்ளைப்பூடு அதை போட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தான் இதில் சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம குட்டி குட்டியான கத்திரிக்காய் அது 4ஆக கட் பண்ணி, சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதையும் போட்டுட்டு அது நல்ல எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்சிருந்த குழம்பு மிளகாய்த்தூளும் இல்லை நீங்கள் கடையில் வாங்கினாலும் எதுனாலும் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அது போட்டோன்னா கொஞ்சம் உரப்பு கொடுக்குறதுக்காக அந்த இதையும் போட்டுடணும். அதையும் போட்டுட்டு அந்த உப்பையும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அதை கலக்கி விட்டுட்டு நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதை நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். அதையும் ஊற்றி நல்லா அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கொதிச்சுட்டு வரும்போதே நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டுக்காக அந்த வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதையும் சேர்த்துக்கிறோம். அதை போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போதும் கொதிக்க வச்சுட்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி.